நிறைய பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா? நம்மளே பிளான் போட்டு தேவ சமூகத்திலே நம்ம உட்கார்றது இல்லை. நீங்கள் சொன்னால் செய்கிறேன்ப்பா, அந்த மாதிரி ஆளை ஆண்டவர் தேடிட்டு இருக்கிறார். இப்போ என்கிட்ட என்ன வண்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாப்பாட்ட கேட்பான், பாப்பா என் பாட்டு பார்த்துருக்கியா? சரி, அப்போ என்கிட்ட என்ன வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன்? சும்மா சொல்லிவிடு. காரு. என்ன காரு? ஒரு பாட்டு இப்போ போயிருச்சு, நல்லா போயிட்டு இருக்கு, சொல்லு. மாருதி பாருங்க. ஒரு 2 வீலர் கூட நான் சொந்தமாக இன்னும் வாங்கலை. வாங்க முடிய, பாவம் பையனுக்கு காணிக்க அனுப்பணும் போல, அதுக்கு நான் சொல்லலை. என் ஒய்ஃப் வண்டியெல்லாம் இருக்குது. ஸ்கூட்டி பெப்பர் இருந்துச்சு, பிங்க் கலர். இப்போ ஸ்கூட்டி ஜெஸ்ட், அதோட அக்கா வாங்கியிருக்கோம். ஒய்ஃப் ஆஃபீஸுக்கு போனால் நமக்கு வண்டி இருக்காது, அப்போ மாமனார் வண்டியை வாங்க முடியாமல் இல்லைங்க. எனக்கு ஆண்டவர் பேசணும்னு நான் ஆக்சுவலாக வெயிட் பண்ணுறேன். ஒன்று சொல்கிறேன், கர்த்தர் நடந்து பாருங்க, ஒரு தீமையும் உங்களை அணுகாது. ஃபுல் ஸ்டாப். வீடு காலி பண்ணுறதுக்கே நாங்கள் அவர்கிட்ட கேட்டுட்டு கிடக்கிறோம். 2 வீடு போயிருச்சு. பைத்தியம் மாதிரி தெரியும் உங்களுக்கு. என்ன இதுக்கெல்லாம் கேட்பாங்களா? அப்படிதான் நான் பழக்கிறேன்னே. நான் எதையும் தவறாக ஊழியத்தில் செய்யக்கூடாதுப்பா, நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. நீங்கள் நடத்தாத வழியில் நான் நிற்கவும் மாட்டேன், நடக்கவும் மாட்டேன்ப்பா. எனக்கு எந்த ப்ரெஷருமே இல்லைங்க. 32 வயசுல தான் கல்யாணம் ஆச்சு. 7.5 வருஷம் ஒய்ஃப் காசில் தான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. ஒய்ஃப் சம்பளத்தில் சும்மா இருந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அநேகருடைய வார்த்தைகள் ஊர்காவாக செயல்பட்டுச்சு. பதறவே இல்லையே. ஏன் தெரியுமா நான் பதறல? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். மனுஷனுக்காக நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஏதோ மானத்தை, நோ, எனக்கு மானமே இல்லைன்ட்டேன் ஒய்ஃப் கிட்ட. இப்போ என்ன இந்த தைரியம் எப்படி வருது? கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் சும்மா இருந்தாலும் I know for sure that I am walking the promises of God. ஏற்ற காலத்தில் ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ பாட்டை ரிலீஸ் பண்ணி, இது உன்னோட நேரம். அதுக்காக வெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சு. அப்புறம் பதறவே கூடாதுங்க. சொந்த வீடு கட்டி கண்ணம் மூட நிறைய பேருக்கு சொந்த வீட்டில் கண்ணம் மூடணுங்க. இது என்ன ஜப குறிப்புன்னு தெரியல. சொந்த வீட்டில் வாழணும்னு ஜபிச்சா கூட கொஞ்சம் பரவாயில்ல, பாராட்டலாம். சொந்த வீட்டில் கண்ணை மூடி பேரம் பேத்தியோடு இருந்து இல்லைங்க, உங்க மேல தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள்.